الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهد الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله ونشهد أن سيدنا ونبينا مولانا محمدا عبد الله ورسوله أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن الذين جاءوا بالإفك عصبة منكم لا تحسبوه شرا لكم بل هو خير لكم لكل امرئ منهم ما اكتسب من الإثم والذي تولى كبره منهم له عذاب عظيم فقال رسول الله صلى الله عليه وسلم إنما الأعمال بالنيات وإنما لكل امرئ ما نوى فمن كانت حجرته إلى الله ورسوله فحجرته إلى الله ورسوله ومن كانت حجرته إلى دنيا يصيبها أو امرأة ينكحها إلى ما هاجر إليه. கண்ணியத்திற்குரித்தான அல்லாஹ்வின் அடியார்களே, சங்கையான பெருமக்களே, அல்லாஹுடைய மிகப்பெரிய கிருபையால் பரிசுத்த குர்ஆன், எந்த குர்ஆனின் மூலமாக ஒட்டுமொத்தமான மனித சமுதாயத்திற்கும் அல்லாஹ் ஈடேற்றத்தை வைத்திருக்கிறானோ, உலகத்தில் அல்லாஹுடைய திருப்பொருத்தத்தை அடைய வேண்டும் என்று விரும்பக்கூடிய ஒவ்வொரு நபரும் குர்ஆனை பின்பற்றாமல் இருக்க முடியாது. குர்ஆனை விட்டுவிட்டு உலகத்தில் ஒருவனால் சாதித்துவிட முடியும், அல்லாஹுடைய பொருத்தத்தை அடைந்துவிட முடியும் என்று சொன்னால் கட்டாயமாக கிடையாது. அப்போ குர்ஆன் தான் நேர் வழிகாட்டி, குர்ஆன் தான் நிவாரணி, குர்ஆன் தான் உபதேசம், குர்ஆன் தான் ஆறுதல், குர்ஆன் தான் எல்லாவற்றிற்குமான மருந்தாக இருக்கிறது. இது குர்ஆனில் பல்வேறுபட்ட நேரங்களில் அதை நாம் ஞாபகப்படுத்தியிருக்கிறோம். அருமையான அல்லாஹ்வின் அடியார்களே, குர்ஆனை விட்டும் தூரமாகக்கூடிய ஒரு சமுதாயம் யார் என்று சொன்னால், அல்லாஹ் குர்ஆனில் ஒரே ஒரு சமுதாயத்தை சொல்லுவார், ஃபீ குலூபிஹிம் மரத். யாருடைய உள்ளங்களில் நோய் இருக்கின்றதோ, யாருடைய உள்ளங்கள் அது நயவஞ்சகமாக இருக்கின்றதோ, யாருடைய உள்ளங்களில் ஈமானிய பலகீனம் இருக்கிறதோ, அவர்களால் மட்டுமே குர்ஆனை ஓதவும் முடியாது, குர்ஆனை விளங்கவும் முடியாது, குர்ஆனை சிந்தித்து கண்ணீர் சிந்துவதற்கான நேரத்தையும் பெற்றுக்கொள்ள முடியாது. அப்போ குர்ஆனுடைய விளக்கங்களை கேட்க வேண்டும், ரசிக்க வேண்டும், வாழ்க்கையில் படிப்பனை பெற்று அமல் செய்ய வேண்டும் என்று எண்ணுவது இருக்கின்றது. இது அல்லாஹ் கொடுத்திருக்கக்கூடிய மாபெரும் ஈமானுக்கான ஒரு அன்பளிப்பு. அல்லாஹ் அதை நமக்கு கடைசி மௌத்து வரைக்கும் அல்லாஹ் ஹயாத்தாக்கி தருவானாக. அருமையான அல்லாஹ்வின் அடியார்களே, சூரத்துன் நூர் மிக முக்கியமான அத்தியாயங்களில் ஒன்று. சொல்லப்போனால் ஒவ்வொரு முஸ்லீமான ஆண்மகனும் அதே போல பெண் பிள்ளைகளும் படிக்க வேண்டிய படிப்பினைகளை பெற வேண்டிய ஒரு சூறா. இப்போ சூரத்துன் நூருடைய முக்கியமான மைய கரு என்னன்னா, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை பற்றி வரக்கூடிய அந்த வசனங்கள். இப்போ சூரத்துன் நூரில் அது மைய கருத்து. இப்போ நம்ம ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி பல சம்பவங்கள், பல படிப்பினைகள், பல டாபிக், உதாரணம் விபச்சாரத்தை பற்றி, பர்தாவை பற்றி, இன்னும் வேறு சில முக்கியமான அம்சங்களும் இந்த சூறாவில் உள்ளடங்கி இருந்தால் கூட, இந்த சூறாவை சொன்னதும் ஒவ்வொரு முஸ்லீமான ஆண் பெண்ணுடைய மனதில் வரக்கூடிய எண்ணம் என்னவென்று சொன்னால், ஹதரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய மனைவி. அருமையான அல்லாஹ்வின் அடியார்களே, இன்று நாம் படிக்க இருக்கக்கூடிய அந்த 11வது வசனம், அந்த வசனத்தினுடைய ஆரம்பத்தை மட்டும் நான் ஓதி காண்பிக்கிறேன். இன்னல்லதீன ஜாஉ பில் இஃப்க், அவர்கள் பில் இஃப்கி ஒரு புனையப்பட்ட இட்டுக்கட்டப்பட்ட செய்தியை கொண்டு வந்தால்,
கொண்டு வருகிறார்கள். உஸ்பத்தும் மின்கும், உங்களில் ஒரு சாரார். அப்போ இதில் பின்னால் விளக்கங்கள் வருது. இப்போ அல்லாஹ் என்ன சொல்கிறான்னா, உங்களில் ஒரு சாரார் இட்டுக்கட்டப்பட்ட செய்தியை கொண்டு வருகிறார்கள். லா தஹ்சபூஹு ஷர்ரல் லகும், நீங்கள் இப்படி இட்டுக்கட்டப்பட்ட சம்பவம் பரவன உடனே நீங்கள் அதை ஒரு தீங்காக ஆபத்தாக நினைக்கணும், ஆபத்தாக நினைக்க வேண்டாம். பல் ஹுவ கைருல் லகும், இப்படி இட்டுக்கட்டப்பட்ட செய்தி பரவுவது இருக்கின்றது, அது ஒரு வகையில் பின்னால் உங்களுக்கு அல்லாஹ் அதன் மூலமாக நலவை தான் ஏற்படுத்தினான். இப்போ நீங்கள் பின்னால் சம்பவத்தை படிக்கும்போது நீங்களே சொல்லுவீங்க, இது இந்த இட்டுக்கட்டப்பட்ட சம்பவத்துக்கு பின்னால் மிகப்பெரிய படிப்புன்னு இருக்குது. லிகுல்லிம்ரிஇம் மின்ஹும், அவர்களில் ஒவ்வொருவருக்கும் மக்தஸப மினல் இஸ்ம், அந்த பாவத்திலே அவர்கள் சம்பாதித்து கொண்ட பங்கு இருக்குது. யாரெல்லாம் தவறாக இட்டு கட்டினாங்க அதில் பங்கு இருக்குது, யாரெல்லாம் அது நின்று காது கொடுத்து கேட்டாங்க அதற்கும் பங்கு இருக்குது, யாரெல்லாம் அந்த செய்தியை பரப்புனாங்க அதற்கும் பங்கு இருக்குது. அல்லாஹ் என்ன சொல்கிறான்னா, செய்கிற பாவத்தில் ஒவ்வொருத்தருக்கும் பங்கு இருக்குது, என்ன செஞ்சீங்களோ உங்களுக்கு என்று ஒரு பங்கு இருக்கின்றது. ஆனால் அல்லாஹ் கடைசி ஆயத்தில் முடிப்பான், வல்லதி தவல்லா கிபுரஹு மின்ஹும், ஆனால் அந்த முனாஃபிகீன்கள்ல யார் இந்த மகா பெரிய பாவத்திற்காக தலை தாங்கினாரோ, எல்லாத்தையும் பரப்புங்கப்பா, மதீனா முழுக்க நபிகளாருடைய மனைவியின் பெயரை டேமேஜ் பண்ணுங்க, மதீனா முழுக்க பரப்பினார்கள். இந்த பரப்புற வேலைக்கு எவன் பொறுப்படுத்தான்? அந்த முனாஃபிக். வல்லதி தவல்லா கிபுரஹு மின்ஹும், அவர்கள் இந்த மிகப்பெரிய பாவச் செயலுக்கு பொறுப்படுத்தவன் லஹு, அவனுக்கு அதாபுன் அதீம், கடும் வேதனை இருக்கின்றது. உலகத்திலேயும் கேவலம், நாளை மறுமையிலும் கேவலம். இப்போ இந்த ஆயத் பார்க்கும்போது ஒரு மொட்டை கடிதாசின்னு சொல்லுவாங்கள்ல, அது மாதிரி அர்த்தம் புரியுது, ஆனால் முழுசான விளக்கங்களை புரியலையே. இப்போ ஏறத்தாழ இந்த 11வது வசனங்கள்லேருந்து 20வது வசனம் வரைக்கும் 10 வசனங்கள் முழுக்க முழுக்க அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை சுற்றி இருக்கக்கூடிய சம்பவம். இப்போ இது வெறுமனே ஆயிஷா நாயகி ரலியல்லாஹு அன்ஹாவுடைய சம்பவம் மட்டுமல்ல, ஒட்டுமொத்தமான கியாமத்து நாள் வரைக்கும் வரக்கூடிய ஒவ்வொரு நபருக்குமான படிப்பினை. அப்போ புகாரி முஸ்லீம் போன்ற கிதாபுகளில், சில கிதாபுகளில் சம்பவங்கள், குத்துபு சீரா போன்ற கிதாபுகள்லையும் சரி இந்த சம்பவங்கள் எல்லாம் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இப்போ அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவுடைய சம்பவம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெருமானாருடைய வழக்கம் என்னன்னா, எந்த போருக்கு போவதாக இருந்தாலும் தன்னோடு ஒரு மனைவியை அழைத்து செல்வார்கள். ஒரு மனைவி. அதை எப்படி தேர்ந்தெடுப்பாங்கன்னா, சீட்டு குலுக்கி போடுவாங்க. எல்லாருடைய பேர் சீட்டில் எழுதி குலுக்கி போட்டு யார் பேர் வருதோ அவங்க என்ன செய்யலாம், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு போருக்கு செல்லலாம், பெருமானாரோடு பணிவிடை ஈடுபடுவதற்காக. இப்போ அந்த அடிப்படையில் பார்க்கும்போது பனு முஸ்தலிக் என்ற ஒரு முக்கியமான போர், அந்த போருக்கு போகும் பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சீட்டு குலுக்கி போடுறாங்க. அந்த சீட்டு குலுக்கி போட்ட சமயத்தில் அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய பெயர் வருது. இப்போ ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா பெருமானாரோடு போருக்கு போகிறாங்க, போர்க்களம் செல்கிறார்கள், போர் முடிகின்றது, மதீனாவுக்கு திரும்புகிறாங்க. மதீனாவுக்கு திரும்பும் போது பெருமானாருடைய முக்கியமான வழிமுறையில் ஒன்று என்னென்னா, இரவு நேரங்கள்லேயே ஊருக்குள்ளே வரமாட்டாங்க. பல போர்களில் பார்த்தீங்கன்னா இரவு நேரம் நடு நேரங்களில் இந்த 12 மணி 1 மணி சமயங்களில் ஊருக்கு நுழைய மாட்டாங்க. இப்போ மதீனாவுக்கு நுழையிறதுக்கு முன்னால் கூடாரம் அடித்து தங்குறாங்க எல்லாரும் ஓய்வெடுப்பதற்காக. மதீனாவுக்கு நெருக்கத்தில் வந்து ஓய்வு எடுத்துக்கொள்வதற்காக சஹாபாக்களுடைய ஆலோசனை அடிப்படையில் அங்கே ஒரு கூடாரம் அமைத்து எல்லாரும் ஓய்வு எடுக்கிறாங்க. இப்போ எல்லா சஹாபாக்களும் ஒரு ஓய்வாக இருக்கின்ற பொழுது அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா, இப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய மனைவிமார்கள் எப்படி அழைச்சிட்டு போவாங்க போரில் அப்படின்னா, ஒட்டக சிவிகைன்னு சொல்லுவாங்க. சிவிகை அப்படின்னு சொன்னால் முன்னாடியெல்லாம் அந்த அரசர்களுடைய மனைவிமார்களை ஒரு பெரிய கூடாரம் மாதிரி இருக்கும், 4 பேர் சேர்ந்து தூக்கிட்டு போகிறது, அதில் உள்ளே உட்கார வச்சு ஒட்டகத்துக்கு மேலே கட்டி அதை சுமந்துட்டு போவாங்க. இப்போ அதில் உள்ளக்கார வச்சு ஸ்க்ரீன் போட்டு அதை தூக்கி ஒட்டகத்தில் கட்டுவாங்க, ஒட்டகம் பயணிக்கும். இதை நாம் பல இடங்களில் பார்த்துருக்கலாம், அல்லது நீங்கள் வரலாறு புத்தகங்களில் படிச்சிருக்கலாம், அதுக்கான ஆவணப்படங்களும் கூட இருக்குது. அப்போ அது மாதிரி ஒட்டக சிவிகை
அதில் வைத்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய மனைவி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை வச்சிருக்கிறாங்க. இப்போ ஆயிஷா ரலியல்லாஹு என்ன செய்கிறாங்கன்னா, ஒரு முக்கியமான சுய தேவை ஏற்படுது. ஒரு சுய தேவையை முடித்து கொள்வதற்காக வேண்டி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அதை விட்டு இறங்குறாங்க. அதை விட்டு இறங்கி ஒரு காட்டோரமாக படை தங்கியிருக்க கூடாதுன்னு கொஞ்சம் தூரமாக போய் தன்னுடைய சுய தேவையை முடித்துக் கொள்வதற்காக போகிறாங்க. சுய தேவையை முடித்து விட்டு வரும்போது பார்க்குறாங்க, கழுத்தில் போட்டிருந்த மாலை காணும். அது சாதாரண மாலை இல்லை, யமன் நாட்டினுடைய முத்து மாலை. அது கழுத்தில் காணாம். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா என்ன செய்கிறாங்கன்னா, அந்த உயர்ந்த அந்த முத்து மாலை அதை தேடுவதற்காக வேண்டி திரும்ப போகிறாங்க. முதல்ல போனாங்க சுய தேவையை முடிப்பதற்காக. அது முடிஞ்சு வருகின்ற பொழுது பொருள் காணவில்லை. அதை மீண்டும் தேடுவதற்காக வேண்டி போகிறாங்க. போயிட்டு அங்கே தேடக்கூடிய நேரங்களில் நேரம் அதிகமாகுது. அந்த முத்து மாலை இருட்டில் கிடைக்கல. ஒரு சந்தர்ப்பத்தில் ரொம்ப நேரம் தேடுறாங்க. தேடுகின்ற பொழுது அந்த முத்து மாலை கிடைக்கின்றது. இப்போ அதை எடுத்துட்டாங்க. அதை எடுத்துக்கொண்டு நேராக படை தங்கியிருந்த அந்த இடத்துக்கு வந்து பார்க்கின்ற பொழுது அந்த படை புறப்பட்டு விட்டது. எப்படி புறப்பட்டு போனாங்க? ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்கிறாங்க, நான் ஒல்லியாக இருந்தேன். அவங்களே ரிவாயத்து செய்கிறாங்க, நான் ஒல்லியாக இருந்தேன். அன்றைய காலத்தில் பெண்கள் குறைவாக சாப்பிடுவார்கள். மற்றொரு முக்கியமான காரணம் என்னென்னா, நான் வயது குறைவான ஒரு பெண்ணாக இருந்தேன். அதனால் நான் இருக்கிறேனா இல்லையாங்கிறது தெரியல சஹாபாக்களுக்கு. அந்த ஒட்டக சிவிகையில் நான் உள்ளே இருக்கிறேனா இல்லையாங்கிறது சஹாபாக்களுக்கு தெரியல. அவர்கள் சுமந்து கொண்டு ஒட்டகத்திற்கு மேலே வைத்து நான் இருப்பதாக நினைத்து ஒட்டகத்தை கட்டி புறப்பட வச்சுட்டாங்க. இப்போ நபியும் சரி சஹாபாக்களும் சரி எல்லாம் என்ன நினைக்கிறாங்கன்னா, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அந்த ஒட்டக சிவிகைக்குள் இருக்கிறார்கள். இப்போ படை புறப்பட்டு போகுது. ஆயிஷா ரலியல்லாஹு வந்து பார்க்குறாங்க, படை காணலை, படை புறப்பட்டு போயிட்டாங்க. இப்போ ஆயிஷா ரலியல்லாஹு என்ன முடிவெடுக்கிறாங்க அப்படின்னா, நாம் எந்த இடத்தில் தொலைந்து போனோமோ அதே இடத்தில் தங்கலாம், அதே இடத்தில் நாம் தங்குவோம். நம்மை யாரேனும் ஒரு நபர் அழைத்து செல்வதற்காக வருவார்கள், அல்லது நபிக்கு இந்த செய்தி போச்சு அப்படின்னா நபி யாரை அனுப்புவாங்க, நபி திரும்பி வருவாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு காணலைன்னு சொல்லி வருவாங்க. அப்போ அதனால் எந்த இடத்துல காணாமல் போனார்களோ அதே இடத்துல ஆயிஷா ரலியல்லாஹு உட்கார்ந்துருக்கிறாங்க. அந்த நேரத்தில் பாருங்கள், அல்லாஹ்வின் புறத்திலிருந்து தூக்கம் வருகின்றது. ஆயிஷா ரலியல்லாஹு அதே இடத்துல படுத்து தூங்கிடுறாங்க. இப்போ தூங்குகின்ற பொழுது கொஞ்சம் நேரம் ஆகுது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முக்கியமான நடைமுறை என்னென்னா, போர் முடிந்து எல்லா சஹாபாக்களும் பயணத்தில் ரிட்டன் ஆன பின்னால் ஒரு சஹாபி அல்லது 2 சஹாபியை பின்னால் நியமனம் செய்வாங்க. அதாவது எல்லா படையும் புறப்பட்டு வந்த பின்னால் நீங்கள் கொஞ்சம் நேரம் கழித்து புறப்படணும். எதற்காகன்னா, யாரேனும் தவறி இருந்தால், ஏதேனும் பொருள் தவறி இருந்தால் அதை கொண்டு வருவதற்காக. அப்போ அதனால் படைக்கு பின்னால் ஒருத்தர் நியமனம் செய்வாங்க. படை முதல்ல ஜமாத் முதல்ல போயிடுவாங்க, அவர் 2வதாக வருவார். அப்போ அது மாதிரி பனு முஸ்தலிகோடைய போரில் நியமிக்கப்பட்டிருந்த சஹாபி தான் சஃப்வான் இப்னு முஅத்தல் அஸ்-சுலமி ரலியல்லாஹு அன்ஹு. இப்போ அவங்க படை புறப்பட்டு போகி சிறிது நேரம் அந்த மைதானத்திலிருந்து புறப்பட்டு வராங்க. வரும்போது பார்த்தா அங்கே ஒரு பெண்மணி படுத்திருக்கிறார்கள். அந்த பெண்மணி யார் என்று சொன்னால் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா. இப்போ சஃப்வான் இப்னு முஅத்தலுக்கு ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா என்ற அடையாளம் கண்டு கொண்டது எப்படி அப்படின்னா, பர்தாவுடைய சட்டம் இறங்குவதற்கு முன்பாக அன்னை நாயகி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவை சஃப்வான் பார்த்துருக்கிறார். அதனால் இவங்க தான் ஆயிஷான்னு தெரியும், பார்த்துடுறாரு. இப்போ தூங்கிட்டு இருக்கிறாங்க, முகம் தெரும் தூங்கிட்டு இருக்கிறாங்க. இப்போ சஃப்வான் இப்னு முஅத்தல் ரலியல்லாஹு அன்ஹு பார்த்த உடனே பெருசாலாம் ஒன்றும் சொல்லலை. இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் சொன்னாங்க. இன்னா லில்லாஹி இன்னா இலைஹி ராஜிஊன் ஒரு வார்த்தை பேசல. இப்போ ஆயிஷா ரலியல்லாஹு உடனே எழறாங்க. எழுந்த உடனே ஃபஹம்மர்து வஜ்ஹி பி ஜில்பாப், எந்திரிச்ச உடனே சஃப்வான் நிற்கிறத பார்த்துட்டு முகத்தை மூடிக்கிட்டாங்க. இப்போ சஃப்வான் ரலியல்லாஹு என்ன நடந்திருக்குன்னு கணிச்சிட்டாங்க. படை போயிருச்சு, ஆயிஷா ரலியல்லாஹு மிஸ்ஸிங். என்ன செய்யலாம்? ஒட்டகத்தினுடைய முற்கால்களை படுக்க வைத்தார்கள். அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அப்படி ஒட்டகத்துடைய காலை கீழே படுக்க போட்டோடனே ஆயிஷா ரலியல்லாஹு மேலே ஏறிட்டாங்க. இப்போ சஃப்வான் கீழே இறங்கிட்டார், கீழே நிற்கிறாரு. அவர் என்ன செஞ்சார்னா, ஒட்டகத்துடைய அந்த கடிவாளத்தை பிடிச்சிக்கிட்டு முன்னாடி நடக்கிறார். எந்த டாக்கிங் கிடையாது, ஆனால் உதவி நடக்குது. இப்போ சஃப்வான் இப்னு முஅத்தல்
அவர் அந்த ஒட்டகத்தினுடைய கடிவாளத்தை பிடித்து கொண்டு முன்னால் செல்கிறார். ஆயிஷா அம்மையார் அவர்கள் பின்னால் ஒட்டகத்தின் மேல் அமர்ந்து வருகிறார்கள். இப்போ அதற்குள்ளாக என்னவாகுதுன்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய படை மதீனாவுடைய அருகாமையில் சென்று அவர்கள் காலை நேரத்தில் ஓய்வெடுத்து கொண்டிருக்கிறாங்க. முன்னாடி போயிட்டாங்க, மதீனாவுடைய என்ட்ரன்ஸ் போயிட்டாங்க. ஏறத்தாழ லஹீரா, ஹதீஸ் ரிவாயத்தில் வரும் லஹீரா, அந்த முற்பகல் நேரம், காலைல 10-11 மணின்னு சொல்லுவோம்ல, அந்த நேரம் ஆயிடுச்சு. இப்போ சஃப்வான் இப்னு முஅத்தல் ரலியல்லாஹு அன்ஹும் ஆயிஷா அம்மையார் அவர்களும் அந்த படையோடு போய் ஜாயிண்ட் ஆகிற நேரம் முற்பகல் நேரம். இந்த காட்சியை சில முனாஃபிக்குகள் பார்த்துறாங்க. சில முனாஃபிக்குகள் இந்த காட்சியை பார்க்குறாங்க. ஆயிஷா முன்னால் வராங்க, ஒரு பெண்மணி, அதுக்கு பின்னால் சஃப்வான் வராங்க. அப்போ இருவரையும் அவர் அடையாளம் கண்டு கொண்டு முனாஃபிக்குகள் அங்கிருந்து போயிடுறாங்க. யார்கிட்ட போகிறாங்கன்னா, அப்துல்லாஹ் இப்னு உபை இப்னு சலூல், முனாஃபிக்குடைய தலைவன், ஒட்டுமொத்தமான ஃபசாதுக்கு அவன் தலைவன் அவன் தான். இப்போ அப்துல்லாஹ் இப்னு உபை இப்னு சலூல்கிட்ட போய் சொல்கிறாங்க, இது மாதிரி ஒரு லட்டு மேட்ரு கிடச்சிருக்குது, நபியோடைய மனைவி ஒரு அந்நியானோடு வருகிறார்கள். இப்போ இது ஒரு புறம் இருக்குது. ஆயிஷா நாயகி ரலியல்லாஹு அன்ஹா அறிவிக்கிறாங்க, அந்த போர் முடிஞ்ச உடனே நான் வீட்டுக்கு வந்துட்டேன். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்கிறாங்க, நான் ஏறத்தாழ அடுத்து 1 மாத காலம் உடல்நிலை சரியில்லாமல் இருந்தேன். பெட் ரெஸ்ட்டில் இருக்கிறாங்க, க்ளீன் பெட் ரெஸ்ட், வீட்டிலே இருக்கிறாங்க. அருமையான அல்லாஹ்வின் அடியார்களே, இந்த நேரத்தில் என்ன நடக்குதுன்னா, மதீனா முழுக்க ஒரு செய்தி பரப்பப்படுது, நாயகத்தினுடைய மனைவி இன்னொரு அந்நியானோடு இருந்தார். இப்போ நீங்கள் நல்லா யோசிக்கணும். பொதுவாக அவதூறுகள் யார் மேலே கட்டப்படும் அப்படின்னா, யார் சமுதாயத்தின் தலைவர்களாக, ஷரியத்தின் தலைவர்களாக முக்கிய பங்காற்றுகிறார்களோ அவங்க பேரை உடைச்சிட்டாலே அந்த கொள்கையை உடைச்ச மாதிரி. அல்ல, முனாஃபிக்குகள் என்ன கணக்கு போட்டாங்கன்னா, இஸ்லாத்தை நேரடி கொள்கையாக எதிர்க்க முடியல, நபியை நேரடியாக எதிர்க்க முடியல. இதில் டேமேஜ், நபியினுடைய குடும்பத்தை டேமேஜ் பண்ணிட்டோம் அப்படின்னா நபியையும் இஸ்லாத்தையும் டேமேஜ் பண்ணிடலாங்கிற எண்ணத்தில் மதீனா முழுக்க சொல்ல ஆரம்பிக்கிறாங்க, நபியுடைய மனைவி வேறொரு அந்நியானோடு இருந்து விட்டார். இதில் எந்த அளவுக்கு அப்படின்னா, அல்லாஹ் குர்ஆன்ல சொல்கிற மாதிரி, உஸ்பத்தும் மின்கும், அல்லாஹ் குர்ஆன்ல உங்களில் சிலர் கூட பேசினார்கள். அப்போ சில முஃமினான பலகீனம், ஈமான்ல பலகீனம், ஈமானின் வலுவாகலை, அப்படிப்பட்ட சில பலகீனமான சஹாபாக்களும் பேசினார்கள். ரிவாயத்தில் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா ரிவாயத்துகளில் வருது, ஒரு சில பேர்கள் யாருன்னா, ஹஸ்ஸான் இப்னு சாபித், அதே போல் ஹஜரத் மிஸ்தாஹ் ரலியல்லாஹு அன்ஹு பத்ரில் கலந்துக்கிட்டவர், அதே போல் இன்னொரு பேர் வந்துருக்குது ஹம்னா இப்னு ஜஹ்ஷ். இவங்களாம் சஹாபாக்கள், முனாஃபிக்குகள் அல்ல. இவர்கள் கூட பேச ஆரம்பிச்சுட்டாங்க, ஆஹா நடந்திருக்குமோ, சரி இப்படி பண்ணிட்டாங்களே ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா, அல்லாஹ் பாதுகாக்கணும். சில பலகீனமான முஃமினான உள்ளங்கள் கூட சில சோதனையான கட்டத்தில் கலங்கி விடுவார்கள். சோதனையான சமயத்தில் தான் பலமான ஈமான் எது, பலகீனமான ஈமான் எது, வலுவான உள்ளம் எது, பலகீனமான உள்ளம் எது என்பது தெரிய வரும். அருமையான அல்லாஹ்வின் அடியார்களே, பெயரத்தால் 1 மாத காலம் கிடக்கின்றது. இதில் என்ன முக்கியமான விஷயம்னா, ரிவாயத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்கிறாங்க, 1 மாத காலமாக எனக்கு இப்படி ஒரு விஷயம் நடக்கிறதே தெரியாது. ஏறத்தாழ 20-25 நாட்களுக்கு மேலாக ஆகிவிட்டது. மதீனா முழுக்க பேச்சு. எந்த அளவுக்குன்னா, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிகுந்த வருத்தம், மிகப்பெரிய மனவேதனை. பெருமானார் உடைஞ்சு போயிட்டாங்க, என்ன சொல்கிறது என்ன செய்கிறதுன்னு தெரியல. ஏன்னா வஹி வரலை. பெருமானாருக்கு எல்லா சந்தர்ப்பத்திலும் உறுதுணையாக இருந்தது வஹி. அல்லாஹ்ட்ட ஒரு வார்த்தை வந்தால் போது, வஹி வரலை. வஹி இல்லாத காலம், பெருமானாருக்கு என்ன செய்கிறதுன்னு தெரியல. பாருங்கள், ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா ரிவாயத்தில் சொல்கிறாங்க, நான் 1 மாதமாக உடம்பு சரியில்லாமல் இருந்தேன், எனக்கு எதுவுமே தெரியாது. முதல்ல எனக்கு எப்போ சந்தேகம் ஏற்பட்டுச்சுன்னா, ஏதோ ஒன்று நடக்குது, சம்திங் ராங் எப்போ தெரிஞ்சுக்கிட்டேன்னா, பெருமானார் எப்போ உள்ளே வருவாங்க, ஒவ்வொரு நாளும் சலாம் சொல்லுவாங்க, நல்லா இருக்கீங்களான்னு கேட்பாங்க, திரும்ப போயிடுவாங்க. இன்றைக்கி என்னென்னா, வழக்கமான நபிகளாவின் நடைமுறை இல்லையே. பெருமானார் வந்த கேட்கலன்னு பேசுவாங்க, ரொம்ப கேர் பண்ணுவாங்க. பெருமானாரை பற்றி சில ஹதீஸுகளில் பின்னால் வருது, சொல்ல நேரம் இல்லை. பெருமானார் அவ்வளோ லவ்லபுள் கேரிங் பர்சன், அவ்வளோ ஒரு கேர் பண்ணக்கூடிய நபர் மனைவிகளை. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்கிறாங்க, உள்ளே வருவாங்க, சலாம் சொல்லுவாங்க, நல்லா விசாரிப்பாங்க, போயிடுவாங்க. இதுவே எனக்கு சந்தேகமாக இருக்குன்னு சொல்கிறாங்க.
இப்போ ஒரு கட்டத்தில் 1 மாத காலங்கள் அதை நெருங்குகின்ற நேரம் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா இப்போ அவர்கள் இரவு நேரம் வருது, சுய தேவைக்காக போகணும். சஹாபி பெண்மணிகளுடைய வழக்கம் என்னென்னா பகல் நேரத்தில் சுய தேவைக்காக போக மாட்டாங்க. அன்றைக்குள்ள காலங்களில் இது எந்த காலம்னு சொல்கிறாங்கன்னா கழிவறைகள் வீட்டுக்கு அருகாமையில் கட்டாத காலங்கள். அப்போ ஊருக்கு ஒதுக்குப்புறத்தில் ஊருக்கு வெளியே தான் போயிட்டு வருவாங்க. அது மாதிரி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா இரவு நேரத்தில் உம்மு மிஸ்தாஹ் என்ற சஹாபியுடைய தாயார் அவர்களை அழைத்து கொண்டு சுய தேவைக்காக போகிறாங்க இரவு நேரம் புறநகர் பகுதிக்கு. அப்போ அந்த புறநகர் பகுதியில் தன்னுடைய தேவையை முடிச்சு திரும்புகிறாங்க. திரும்ப வரும்போது உம்மு மிஸ்தாஹ் ரலியல்லாஹு அன்ஹுடைய ஆடை அவங்க காலில் மாட்டி தடுக்கி விடுது. தடுக்கி விடும்போது சொல்கிறாங்க மிஸ்தாஹின் மீது சாபம் உண்டாகட்டும், நாசம் உண்டாகட்டும் வராங்க. மிஸ்தாஹ் யாருன்னா அவனுடைய மகன்தான். அவனுடைய தாயார் தன் மகனை சபிக்கிறார்கள். தடுக்கிடும்போது மிஸ்தாஹின் மீது நாசமாகட்டும் அப்படி சொல்கிறாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா பயங்கரமான கோபம். உடனே சொன்னாங்க, என்ன நீங்கள் மிஸ்தாஹியா திட்டுறீங்க? ஃபஇன்னஹு ஷஹீத பத்ரன், பதிரில் கலந்து கொண்ட நபரையா திட்டுறீங்க நீங்கள்? ஆயிஷா ரலியல்லாஹு ஒரு அந்த நேரத்தில் ஒன்றுமே தெரியாது அவங்களுக்கு, பாவம். இப்போ இப்படி சொன்னவொடனே உம்மு மிஸ்தாஹ் ரலியல்லாஹு ஒன்றும் புரியல. இப்போ கேட்டாங்க, ஆயிஷா அம்மையார் அவர்களே உங்களுக்கு ஒன்றும் தெரியாதா, என்ன நடக்குதுன்ட்டு தெரியாதா கேட்டாங்க. தெரியலையே ஒன்றுமே, என்ன நடக்குது சொன்னாங்க. உம்மு மிஸ்தாஹ் சொன்னாங்க, இந்த 1 மாத காலமாக நீங்கள் போரிலிருந்து திரும்பியது முதல் உங்களை மாதிரி இப்படியெல்லாம் பேசுகிறாங்க. நீங்களும் சஃப்வான் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களும் ஒரு மாதிரி தவறு செஞ்சிட்டீங்கன்னு மதீனா முழுக்க பேசிக்கிறாங்க. அதில் என்னோட மகன் ஒருத்தர். மிஸ்தாஹ் சஹாபி, பதில் கலந்துட்ட சஹாபி. இப்போ இதை கேட்ட உடனே ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா வேகமாக வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்து முதல்ல என்ன செஞ்சாங்கன்னா, வீட்டுக்கு வந்தவுடன் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வராங்க. வந்து கேட்டாங்க, சலாம் சொல்லிட்டு என்னம்மா உடம்பு சரியாயிருச்சா? அதுக்கு பதில் சொல்லலை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா. சொன்னாங்க, நான் என் அத்தாம்மா வீட்டுக்கு போகணும், நான் எங்கள் அத்தாம்மா வீட்டுக்கு முதல்ல போகணும். இப்போ ஆயிஷா ரலியல்லாஹு ரிவாயத்தில் சொல்கிறாங்க, நான் ஏன் போகணுன்னு சொன்னேன்னா முதல்ல என்ன நடக்கிறது என்பதை தீர விசாரிக்கணும். ஒன்றும் புரியல எனக்கு, நபிகிட்ட கேட்க முடியாதுல்ல போய். அதனால சொல்கிறாங்க, நான் எங்கள் அத்தாம்மா வீட்டுக்கு போகணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, சரி போயிட்டு வாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவனுடைய தாய் தந்தை வீட்டுக்கு போகிறாங்க. யார் அவங்க தந்தை அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு வீட்டுக்கு வராங்க. ஆயிஷா ரலியல்லாஹுடைய தாயார் யார்? உம்மு ரூமான். தந்தை யாருன்னா அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு. வீட்டுக்கு வந்துட்டாங்க. வீட்டுக்கு வந்தோன்னு முதல்ல தாயிட்ட கேட்டாங்க, அம்மையார் அவர்களே என்னை பற்றி இப்படி எல்லாம் பேசப்படுகிறது, என்ன நடக்கிறது என்று கேட்ட சமயத்தில் அவருடைய தாயார் சொன்னாங்க, ஆமாம் அம்மா உன்னை பற்றி இப்படியெல்லாம் பேசிக்கிறாங்க, நீ இதெல்லாம் கண்டுக்காத. இப்போ அவங்க சொன்னாங்க, அது அற்புதமான வார்த்தை, பல சக்காலத்திகள் இருக்கின்ற பொழுது எல்லாம் பேசுவது சாதாரணம் தான் சொன்னாங்க. சக்காலத்திகள்லாம் யார் சொல்லுவாங்கன்னா பல்வேறுபட்ட இணை மனைவிகள் சொல்லுவாங்க. ஒருத்தருக்கு 2-3 மனைவி இருக்கிறாங்கன்னா அந்த மனைவிக்கு இன்னொரு மனைவி என்ன சொல்ல சக்காலத்தின்னு சொல்லுவாங்க. சக்காலத்தி முறைனா என்னென்னா இணை மனைவிகள். இப்போ உனக்கு பல பேர் இருக்கிறாங்க போட்டியா, அதனால் இது மாதிரி பேச்செல்லாம் வரத்தான் செய்யும். எனவே நீ அல்லாஹை பொருந்திக்குள் சபரா பொறுமையாரு அப்படிங்கிறாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அதை கேட்டுட்டு அமைதியாக இருந்துடுறாங்க. ஆயிஷா ரிவாயத்தில் சொல்கிறாங்க, அன்று இரவு அந்த செய்தியை கேட்டது முதல் காலை விடுகின்ற வரை ஒரு நொடி கூட நான் தூங்கலை. முழு இரவும் நான் அழுது கொண்டே இருந்தேன். இப்போ முழு இரவு அழுகிறாங்க. ஏன்னா இப்படி ஒரு செய்தி, அவ்வளோ பத்தினியான ஒரு பெண் மீது இப்படிப்பட்ட அபாண்டம், ஒரு விபச்சாரத்தினுடைய அபாண்டம். இப்போ காலை விடுகின்றது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த நாள் அடுத்த நாள் காலையில் மஷூரா பண்ணுறாங்க 2 சஹாபாக்கள்கிட்ட. ஒன்று அலி இப்னு அபி தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு, ரெண்டாவது உஸாமத் இப்னு ஸைத் ரலியல்லாஹு அன்ஹு. 2 சஹாபாக்கள்கிட்டையும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஷூரா பண்ணுறாங்க. என்ன ஆலோசனை பண்ணுறாங்கன்னா, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை தலாக் விட்டு விடலாமா வேண்டாமா? ஏன்னா பெருமானாருடைய மனை வேதனை ஒவ்வொரு நாள் அதிகமாயிட்டு போகுது. பெருமானாருக்கு பயங்கர குழப்பம், வஹி வேற வரல. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு பெரிய சந்தேகம் எங்கே ஏற்பட்டுச்சுன்னா வஹி வரல, 1 மாத காலமாக இருந்த போது. அப்போ அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களையும் உஸாமா இப்னு ஸைத் ரலியல்லாஹு அன்ஹு கூப்பிட்டு மஷூரா பண்ணுறாங்க. முதல்ல கேட்டாங்க உஸாமா இப்னு ஸைதிட்ட,
ஆயிஷாவை பற்றி இது மாதிரிலாம் செய்தி பரவுது, என்ன நினைக்கிறீங்க? உசாமத் இப்னு ஸைத் நபிகிட்ட வளர்ந்த தோழர், சின்ன பையன். நபி மௌத்தாகும் போது கூட 17 வயசு தான் ஆகுது. உசாமத் இப்னு ஸைத் சொன்னாங்க, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா பத்தினியான பெண் என்பதை தெரிந்த ஒரு நபர், நபியுடைய குடும்பத்தின் மீது அக்கறை கொண்ட நபர். அந்த அடிப்படையில் சொன்னாங்க, லா நஅலமு மின்ஹா இல்லா ஹைரா, நாங்கள் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவை பற்றி இது வரைக்கும் எந்த நலவான விஷயத்தை தவிர நாங்கள் வேறு எதுவுமே கேட்டது கிடையாது. அதனால் நான் அது மாதிரி திங்க் பண்ணவே இல்லை, அது முழுக்க முழுக்க அவதூறு தான். சரி அப்படியா, நீ போப்பா, அலி ரலியல்லாஹு நீங்கள் வாங்க. இப்போ அலி ரலியல்லாஹு கேட்டாங்க, ஆயிஷா ரலியல்லாஹு பற்றி இப்படி போகுது, எனக்கு ரொம்ப மனசு கவலையாக சங்கடமாக இருக்குது, என்ன செய்யறதுன்னு கேட்டாங்க. மஷூரா கேட்குறாங்க, ஆலோசனை. அலி ரலியல்லாஹு சொன்னாங்க, லம் யுதையிகுல்லாஹு அலைக, அல்லாஹ் உங்களுக்கு ஒன்று அப்படி நெருக்கடி ஏற்படுத்தலை. ஒன் நிசாவு சிவாஹா கதீர், ஆயிஷா விட்ட ஊரில் நிறைய பேர் இருக்கிறாங்க, தலாக் விட்டுருங்கன்ட்டாங்க. அப்போ வரலாற்று ஆசிரியர் எழுதுகிறாங்க, அலி ரலியல்லாஹு சொன்னது ஒரு குரோதத்தினால் அல்ல, அது ஆயிஷா ரலியல்லாஹு சொல்கிறாங்க. அலி ரலியல்லாஹுடைய கவலை என்னன்னா, பெருமானார் மனம் உடைஞ்சிட்டே போகிறாங்க, பெருமானார் நாளுக்கு நாள் சிதைந்து போகிறாங்க. எந்த அளவுக்குன்னா பெருமானாருக்கு என்ன செய்யறதுன்னு தெரியல. அதனால் அவங்க பெருமானாரின் நலனை கவனித்து சொன்னார்கள், இவங்களை விட்டால் நிறைய பொண்ணுங்க இருக்கிறாங்க, நீங்கள் ஏன் இவ்வளோ கவலைப்படுறீங்க ஒரு விஷயத்தில் போய், அதனால் விட்டுருங்க நாங்கள் ஃப்ரீயாக சொல்லிட்டு கடைசியாக ஒரு வார்த்தை சொன்னாங்க, செல் பரீரா, பரீராட்ட போய் இன்னொரு தடவை பரீராட்ட கேட்டு பாருங்கள். பரீரா யாருன்னா ஆயிஷா ரலியல்லாஹுடைய அடிமை பெண், அவங்கள்ட்ட கேட்டு பாருங்கண்ணா. இப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பரீராவை அழைத்து வர சொல்கிறாங்க. பரீரா ரலியல்லாஹு அன்ஹா வராங்க. இப்போ அவங்கள்ட்ட கேட்டாங்க, ஏம்மா நீ என்னம்மா நினைக்கிற, நீ ஆயிஷா ரலியல்லாஹு அவர்கள் அருகாமையில் இருந்த பெண்மணி, இப்போ நீ என்னம்மா நினைக்கிற ஆயிஷாவை பற்றி? இப்போ ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவளை பற்றி கேட்டோன்னே பரீரா ரலியல்லாஹு சொன்னாங்க, ஃபைன்னனா லா நஅலம் மின்ஹா இல்லா ஹைரா, நாங்களும் நலவை தவிர வேறு ஒன்றுமே கேட்டது கிடையாது. இதை பற்றி நாங்கள் இது வரைக்கும் ஆயிஷா ரலியல்லாஹு பற்றி சின்ன ரிமார்க்கு கூட நாங்கள் கேட்டதில்லை சொல்லிட்டு இன்னும் உதாரணம் சொன்னாங்க. நாயகமே, அவர்கள் ஒரு குழந்தை பெண்மணி, அவங்க சின்ன குழந்தை மாதிரி. எந்த அளவுக்குன்னா நைட்டு மாவை சமைப்பாங்க, மாவை ஃபுல்லாக சமைச்சு குழச்சி வச்சுட்டு அப்படியே தூங்கிடுவாங்க. எந்த அளவுக்குன்னா அந்த மாவை ஆடு சாப்பிட்டுட்டு போகிறது கூட தெரியாத அளவுக்கு ஒரு வெகுளியாக, ஒரு வேலையில் கவனம் இல்லாத ஒரு சாதாரண குழந்தை மாதிரி ஆயிஷா இது மாதிரி செஞ்சிருக்க வாய்ப்பே இல்லை அப்படிங்கிறாங்க. 3 பேர் மஷூரா. குத்துபு சீராவுடைய கிதாபில் வருது, 4வது உமர் ரலியல்லாஹு கேட்குறாங்க. உமர் இல்லாத சம்பவங்கள் கிடையாது. உமரை கூப்பிட்றாங்க. பாருங்கள், இந்த இடத்துல அபூபக்கர் ரலியல்லாஹு கேட்கவே இல்லை. இன்னும் எல்லா மஷூராலையும் முதல்ல யார்கிட்ட கேட்பாங்கன்னா அபூபக்கர் ரலியல்லாஹு கேட்கல. ஏன்? அபூபக்கர் ரலியல்லாஹு யாருங்க நபிக்கு இந்த இடத்துல ஸ்பாட்டில் மாமனார், மாமனார்கிட்ட போய் தன் மகளை, அவங்களுடைய மகளை பற்றி எப்படி கேட்குறது, அது தீர்க்கமாக நேர்கோட்டில் வருமா என்ற அடிப்படையில் தன் மருமகன்கிட்ட முதல்ல கேட்குறாங்க. அலி ரலியல்லாஹு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன் வாழ்நாளில் அலி அவர்களை எவ்வளவு நம்பினார்கள் என்பதற்கு இதை விட சிறந்த உதாரணம் எதுவுமே இல்லை. அடுத்து உமர் ரலியல்லாஹு வரான். உமர்கிட்ட கேட்டாங்க, உமர், ஆயிஷா ரலியல்லாஹு விஷயத்தில் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இப்போ அவங்க கேட்டாங்க, அவங்க வேற கோணத்தில் சொன்னாங்க, மன் ஸவ்வஜக அல்லாஹ், மன் ஸவ்வஜக, அந்த பெண்ணை உங்களுக்கு திருமணம் செய்து வைத்தது யார்? இப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, கால் அல்லாஹு, அல்லாஹ் திருமணம் செஞ்சு வச்சான்னாங்க. அப்போ ஒரு வார்த்தை சொன்னாங்க உமர் ரலியல்லாஹு பதிலாக, அததுன்னு அன்னல்லாஹ தன்னஸ அலைக அரலக, உங்கள் கண்ணியத்தை கெடுக்கும்படியாக, உங்களை அசிங்கப்படுத்தும்படியாக அல்லாஹ் ஒரு பெண்ணை, தவறான பெண்ணை அல்லாஹ் உங்களுக்கு திருமணம் செய்து வைத்திருப்பான் என்று நினைக்கிறீங்களா? நீங்கள் உங்கள் புனிதத்துவமான வாழ்க்கையில் ஒரு தவறான பெண்ணை கொண்டு அல்லாஹ் உங்களை கேவலப்படுத்துவான் என்று நினைக்கிறீர்களா? ஒரு பொழுதும் கிடையாது. இதில் உமர் ரலியல்லாஹு 2 ஸ்டேட்மெண்ட் சொல்லிட்டாங்க. ஒன்று, நீங்கள் கவலைப்பட தேவையே கிடையாது. இன்னொன்று, இதை அல்லாஹ் செய்து வைத்த திருமணம், நிச்சயமாக அவர்கள் பரிசுத்த பெண்ணாக மட்டும்தான் இருக்க முடியும். உமர் ரலியல்லாஹு சொன்னவுடன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அப்போ நபிக்கு அந்த பதட்டம் குறையலை. இப்போ நபி முதல்ல என்ன செஞ்சாங்கன்னா, இந்த சம்பவத்தை ஊரில் யார் பரப்புறா அதை கவனிச்சாங்க. அப்துல்லாஹ் இப்னு உபை இப்னு சலூல், பச்சை முனாஃபிக். இப்போ சஹாபாக்களை ஒருங்கிணைத்து சஹாபாக்களுக்கு முன்னால் சொன்னாங்க, இந்த அப்துல்லாஹ் இப்னு உபை இப்னு சலூல், இவனை கொலை செய்வதற்கு யார் உதவி செய்வது? ஏன்னா அன்னைக்கு எப்படி இருந்துச்சுன்னா, கொலை செய்யக்கூடிய முறைகள்,
அந்த கோத்திரத்தார்கிட்ட சொல்லி முதல்ல அனுமதி வாங்கி அல்லது அந்த கோத்திரத்தார்களை வைத்து கொலை செய்யப்படும். ஏன்னா வேற ஏதாவது கோத்திரத்தார்ந்து ஒருத்தர் வந்து கொலை செஞ்சுட்டாருன்னா அங்கே பிரச்சனை அதிகமாக போயிடும். இப்போ அப்துல்லா இப்னு உபை இப்னு சலூல் ஒரு முஸ்லீம் மாதிரி நடிக்கிறவன், ஆனால் முனாஃபிக். இப்போ சஹாபாக்கள்கிட்ட கேட்டாங்க. இந்த வார்த்தை கேட்ட உடனே சாதி இப்னு முஆத் ரலியல்லாஹு அன்ஹு பனு அப்துல் அஷ்அல் என்ற கோத்திரத்தை சார்ந்தவர். இவங்கெல்லாம் அவுஸ். மதினால நமக்கு முன்னாடி வரலாறு தெரியும் நினைக்கிறேன். இந்த அவுஸ் ஹஜ்ரத் 2 கோத்திரத்தார் இருந்தாங்க. இவர்களுக்கு காலம் முழுக்க பரம்பரையாக சண்டை நடந்துச்சு. எந்த அளவுக்கு சண்டைன்னா, ஒரு வாப்பா மௌத்தாவும் சொல்லிட்டு மௌத்தாவாராம், மகனே அந்த எதிர்கூட்டம் இருக்குது பாரு, அவனை விட்டுறாத சும்மான்னு சொல்லிட்டு மௌத்தாவாராம். அந்த அளவுக்கு எதிர்கூட்டத்தார்களை பழி வாங்குவதில் மௌத்துடைய நேரத்திலே கூட வசியத் செய்தவர்கள். இப்போ அவங்க ஹவுஸ் ஹசரஜ் இஸ்லாத்திற்கு வந்த பின்னால் அவங்க ஓரளவுக்கு அல்லாஹ்வுடைய கிருபையினால ஒற்றுமையாயிட்டாங்க. இப்போ கேட்ட உடனே ஹவுஸ் கோத்திரத்தை சேர்ந்த சாத் இப்னு முஆத் ரலியல்லாஹு சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், அவர் வேறு வேலை எங்கள் கோத்திரத்தாராக இருந்தாருன்னா நாங்கள் இந்நேரம் தலை கொண்டு வந்துருப்போம், பேசியிருக்கே மாட்டோம் இவ்வளோ நேரம். ஒருவேளை அவர் எங்கள் கோத்திரமாக இருந்தால் அவர் தலையை இந்நேரம் நாங்கள் எடுத்திருப்போம். ஆனால் ஹஸ்ரஜ் கோத்திரத்தாக இருந்தாருன்னா அவர் எங்கள் கோத்திரம் இல்லை, அந்த விஷயத்தில் என்ன செய்யலாம் நீங்களே சொல்லுங்கள். இப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி சொன்ன உடனே எதிர்கோத்த உட்காந்துருக்கார் ஒருத்தர். அவர் யாருன்னா சாத் இப்னு உபாதா, ஹஸ்ரஜ் கோத்திரத்தாருடைய தலைவர். அவர் கோவம் வந்துருச்சு, நாங்கள் அவ்வளோ சலைச்சவங்கள. அவர் எதிர்த்து சொன்னார், ஒரு மாதிரி வித்தியாசமாக சொன்னார், சாத் இப்னு முஆத் அவர்களே, ஒருவேளை அந்த அப்துல்லா உங்கள் கோத்திரமாக இருந்தால் நீங்கள் இன்னும் கொலை செஞ்சுருக்க மாட்டீங்க, காப்பாற்றிருப்பீங்க, சும்மா நாங்கள் தலை கொண்டு வந்துடும் சும்மா சொல்லாதீங்கன்னு இவர் சொன்னார். நல்லா புரிஞ்சுக்கணும். சாத் இப்னு உபாதா இப்படி சொன்ன உடனே, ஆனால் இவர் என்ன செய்யலைன்னா அப்துல்லா இப்னு உபை இப்னு சலூலை கொலை செய்வோன்னு சொல்லலை. நீங்கள் மட்டும் என்ன, உங்கள்கிட்ட இன்னார் அவர் உங்கள் கோத்திரமாக இருந்தாலும் நீங்கள் மட்டும் கொலை பண்ணியிருக்க மாட்டீங்கன்னு சொல்ல. உடனே சாத் இப்னு முஆத் அவுஸ் கோத்திரத்தார் அந்த நபருடைய சிச்சா பையன் உசைத் இப்னு ஹுதைர் அவர் எந்திரிச்சிட்டார். தன் மகனுக்கு தன் சகோதரனுக்கு சார்பாக அவர் எந்திரிச்சு சொன்னார், இப்போ என்ன சொன்னோம், நாங்கள் எங்கள் கோத்திரம் இல்லை, உங்கள் கோத்திரத்தார் இருக்கிறாரு, அதனால் நாங்கள் நபிட்ட அபிப்பிராயம் கேட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார், நாங்கள் நிச்சயமாக எங்கள் ஹவுஸ் கோத்திரமாக இருந்தால் நாங்கள் கண்டிப்பாக கொலை பண்ணியிருப்போம் சொல்லிட்டு சொன்னார். இன்னக்க முனாஃபிக், நீ தான் முனாஃபிக்கு. பேச்சு எங்கே போயிடுச்சு பாருங்கள், பேச்சு வாக்கலை. சஹாபாக்கள் நபி இருக்கிறாங்க, பேச்சு வளர்க்குற முஃமினான அடியான பார்த்து முனாஃபிக்ன்ட்டார், நீ தான் முனாஃபிக்கு, அதனால் முனாஃபிக்கு ஹெல்ப் பண்ணுறேன்ட்டார் பேச்சு வாக்கில். சாத் இப்னு உபாதா ரலியல்லாஹு பெரிய சஹாபி, ஹஜ்ரத் கோத்திரத்தாருடைய மிகப்பெரிய தலைவர். அவர் பார்த்து சொன்னார், உன் கோத்திரமாக இருக்கிறனால நீ முனாஃபிக்கு உதவி பண்ண, நீ ஒரு முனாஃபிக்ன்ட்டார். இதை சொன்னவொன்னு 2 கோத்திரத்தார்கள் அடித்து கொள்கின்ற அளவிற்கு சத்தம் அதிகமாகுது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி மெம்பரில் இறங்கிட்டாங்க. இறங்கி போய் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த 2 கோத்திரத்தார்களும் சமரசம் செய்து கொள்ளும் வரை அவர்களை அமைதிப்படுத்தினார். ரிவாயத்தில் வருது. இப்போ நபி சண்டை தடுத்துட்டாங்க. இப்போ இந்த இடத்துல கிதாபுகளில் உலமாக்கள் எழுதுவார்கள், குல்லுபனி ஆதம் ஹத்தாவுன், எல்லா இடத்திலும் தவறுகள் நடக்கலாம். இப்போ எவ்வளோ மீண்டு வந்த போதிலும் பெருமானார் இருக்கின்ற பொழுதே கூட ஹமியத், அந்த கோத்திர வெறி என்பது அவர்களுக்குள்ளாக அவ்வப்போது இருந்தது. ஆனால் அதற்கு பிறகு சஹாபாக்கள் தௌபா செய்தார்கள். இது ஒரு விஷயம். அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி நடக்குது. இது முடிஞ்ச உடனே நேரடியாக வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்து பார்த்தா ஒரு அன்சாரி பெண்மணி ஆயிஷா ரலியல்லாஹுடைய தோழி இந்த செய்தி கேள்விப்பட்டு ஆயிஷா ரலியல்லாஹுட்ட வந்து ரொம்ப நேரம் அழுது ஆறுதல் சொல்லி 2 பேர் பேசிகிட்டு இருக்கிறாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களும் ஒரு அன்சாரி பெண்மணி 2 பேர் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. பேசும்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உள்ளே வராங்க. 1 மாதம் ஆயிடுச்சு. இப்போ நபி வந்து முதல் முறையாக பக்கத்தில் உட்காடுறாங்க. 1 மாதம் பக்கத்தில் உட்காரவே மாட்டாங்க. வருவாங்க, சலாம் சொல்லுவாங்க, நல்லா இருக்கியாமான்னு கேட்பாங்க, போயிடுவாங்க. உள்ளே வந்து கேட்டாங்க ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாட்ட. அப்போ ஆயிஷா ரிவாயத்தில் வருது, நான் 2 இரவு 1 பகல் முழுக்க அழுது கொண்டிருந்தேன். 2 இரவுக்கு ஒரு 20 மணி நேரம் வச்சுட்டாலும் பகலுக்கு ஒரு 12 மணி நேரம், 32 மணி நேரம் தொடர்படியாக கண்ணீர் சிந்திக்கொண்டே இருந்தேன். இப்படி சொல்லிட்டாங்களே நம்மளை பார்த்து. இப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரது எத்தனாவது நாள்னா 2வது பகல். அதாவது இவங்க அத்தாமா வீட்டுக்கு வந்து 2 இரவுகள் முடிந்து 2வது பகல் ஆரம்பமாகுது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பக்கத்தில் உட்காந்து சொன்னாங்க, ஆயிஷா, இது மாதிரி எல்லாம் செய்திகள் கதா பேசப்படுது. ஒருவேளை நீ நிரபராதியான பெண்ணாக இருந்தால்
இது இட்டுக்கட்டப்பட்ட விஷயமா இருந்துச்சு அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, அல்லாஹ் உன்னை பரி பண்ணுவான், அல்லாஹ் உன் நிரபராதியாக மாற்றுவான். இது வரைக்கும் ஓகே. அடுத்த வார்த்தை சொன்னாங்க, நீங்கள் ஒரு தப்பு செஞ்சுருந்த அப்படின்னா அல்லாஹ்ட்ட பாவம் மன்னிப்பு கேட்டுக்கோ, ஏன்னா எந்த அடியான் தன் பாவத்தை ஒப்புக்கொண்டு அல்லாஹ்விடத்தில் தௌபா செய்தால் அல்லாஹ் மன்னிப்பான் அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்ல, ஆயிஷா ரலியல்லாஹு ரிவாயத்தில் சொல்கிறாங்க, எனக்கு அந்த நொடியே கண்களில் வந்த கண்ணீர் நின்று விட்டது. நினைச்சு வேகம் பார்க்குறாங்க நபியவே. நான் இத்தனை நாள் பேசிகிட்டு இருந்தது வேறு. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு என்ன புரியுதுன்னா, தன் குடும்பத்தாரும் தன்னை அப்படிதான் நினைக்கிறார்கள் என்பது அப்போத்தான் புரியுது. அவங்க சும்மா இல்லை, உடனே வாப்பா கூப்பிட்டாங்க. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, நபி சொன்ன இந்த இதுக்கு நீங்கள் பதில் சொல்லுங்கன்னாங்க. என்ன பதில் சொல்லணும்? அப்படிலாம் இல்லைங்க, என் புள்ள நல்லவங்க உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லுவாங்க நினச்சாங்க ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு உள்ள வந்து சொன்னாங்க, எனக்கு இந்த விஷயத்தில் என்ன பதில் சொல்கிற எனக்கும் தெரியலம்மா அப்படின்ட்டாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா ரெண்டாவது இடி. ஒன்று கணவரும் சந்தேகப்படுறாரு, ரெண்டாவது உலகத்தில் ஆக தலை சேர்ந்த நபர் 2 பேர் தான். ஒன்று நபி, அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு, உச்சக்கட்டமான ஈமான். 2 பேருக்கும் என்ன சொல்கிறோன்னு தெரியலன்ட்டாங்க. இப்போ அடுத்து சொன்னாங்க, தாய் அழைத்து சொன்னாங்க, உம்மு ருமான் ரலியல்லாஹு அன்ஹா அவர்களே, அம்மா நீங்கள் சொல்லுங்கம்மா, நபிக்கு பதில் சொல்லுங்கம்மா. உம்மு ருமான் ரலியல்லாஹு அன்ஹா சொன்னாங்க, மகளே எனக்கு இந்த விஷயத்தில் என்ன சொல்வது என்று தெரியவில்லை. ஆக மொத்தத்தில் என்னென்னா எல்லாருக்கும் ஒரு பயம் வந்துருச்சு, தப்பு நடந்திருக்குமோ. எல்லாரும் என்ன மனநிலை வந்துருச்சுன்னா, சரி தப்பு நடந்திருந்தால் தௌபா செய்ய அடுத்த கட்டமாக போகலாம் அப்படிங்கிற மைண்ட் செட்டப்புக்கு வந்துட்டாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா இதை கேட்டோன்னு திரும்படுத்திட்டாங்க ஒரு கோபத்தில். இப்போ சொன்னாங்க, இந்த நேரத்தை நான் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களோடு ஒப்பிட்டு சொல்கிறேன். அவர்கள் சொன்ன வார்த்தை ஃபஸ்ஸபுருன் ஜமீல், இந்த நேரம் அழகான பொறுமையை மேற்கொள்ள வேண்டிய நேரம். ஆரவாரம் பண்ணல, நான் யார் தெரியுமா, என்னையும் பேசிட்டீங்களே, நீங்களா ஒரு அத்தாவா, நீலா ஒரு அம்மாவா, நீலா ஒரு கட்டின புருஷன், நான் இத்தனை வருஷம் வாழ்ந்திருக்கேனே, எந்த அவசரப்படல, உடனே திரும்பினார்கள் அல்லாஹின் பக்கமாக. ஃபஸ்ஸபுருன் ஜமீல், இந்த நேரம் நான் பொறுமையாக இருக்க வேண்டிய நேரம். அடுத்த வார்த்தை சொன்னாங்க, வல்லாஹுல் முஸ்தஆன் அலா மா தசிஃபூன், நீங்கள் எல்லோரும் என்ன சொல்கிறீர்களோ அந்த விஷயத்தில் நான் அல்லாஹ்விடத்தில் உதவி தேடுகிறேன். இது யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் சொன்ன வார்த்தை. அதே ஆயத்தை சொல்லி காமிச்சு சொன்னாங்க, இந்த நேரம் எனக்கு உவமை யார் என்று சொன்னால் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம். யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் விஷயத்தில் எப்படி ஒரு தடுமாற்றத்தை சந்தித்து பொறுமையாக இருந்தார்களோ அப்படிப்பட்ட தடுமாற்றத்தை நான் சந்திக்க வேண்டிய நேரம். திரும்பி படுத்துக்கிட்டாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா ரிவாயத்தில் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த நிலைக்கு பின்னால் நான் உலகத்தில் நான் யாரையும் நம்பலை அந்த நேரத்தில் சொல்கிறாங்க. அதனால் நான் என்ன செஞ்சேன்னா, நான் நிரபராதி என்பதை அல்லாஹ் கனவின் மூலமாக காமிப்பான். நபி கனவு வரும், ஏன்னா வகையில் ஒரு பாட்டு என்ன கனவுகள் வருதுன்னு ஒரு பாட்டு, நபிமார்களுக்கு கனவு வருவது ஒரு பாட்டு. இப்போ நபிக்கு எல்லாம் கனவுகள் மூலமாக வகை அறிவிப்பான். இது மாதிரி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா நிரபராதிங்கன்னு சொல்லுவான்னு நினச்சாங்க. ஆனால் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்கிறாங்க, அந்த நேரத்தில் நாங்கள் அந்த இடத்த விட்டு எந்திரிக்க கூட இல்லை. இதெல்லாம் நடக்கிற அந்த நேரத்தில் அந்த இடத்தை விட்டு நாங்கள் எழுந்திரிக்க கூட இல்லை. பெருமானாருடைய முகம் வேர்க்க ஆரம்பித்து விட்டது. கடும் குளிர் நேரம், ஆனால் வேர்க்குது. பெருமானார் நடுங்கிறாங்க. அது என்ன அடையாளம்? வஹையுடைய அடையாளம். வஹை வருகின்றது என்பதற்கான அடையாளம் என்னென்னா, பெருமானார் கடுமையான சிரமம் ஏற்படும். ஜிப்ரீல் வந்துட்டாங்க. ஏறத்தாழ சூரத்து நூறுடைய 11வது வசனங்கள் முதல் 20வது வசனங்கள் வரை இறங்குது. படிப்படியாக இறங்குது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த வஹையை முழுமையாக கேட்குறாங்க. அதை கேட்டு முடித்த உடனே வஹையுடைய அடையாளங்கள் தூரமான உடனே சிரித்த வண்ணமாக அந்த ஓரத்திலிருந்து எழுந்து வந்து சொன்னார்கள், அபிஷிரி யா ஆயிஷா, ஆயிஷாவே சுப செய்தி பெற்றுக்கொள். அமா அல்லாஹு ஃபகத் பர்ரஅகி, அல்லாஹ் உன்னை நிரபராதியாக ஆக்கிவிட்டான். நீ தப்பு செய்யல என்ற சர்டிஃபிகேட் அல்லாஹ் கொடுத்துட்டான். எங்கே? குர்ஆன்ல. கியாமத்து நாள் வரைக்கும் ஒவ்வொரு நபரும் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா பரிசுத்தமான பெண் என்பதை சொல்லாமல் குர்ஆனை மூடவே முடியாது. எப்பொறுமைக்கான கூலி, அல்லாஹ்விடத்திலிருந்து பொறுமைக்காக வரக்கூடிய கூலி எவ்வளோ பிரமாண்டமானதாக இருக்கும். உலமாக்கள் கிதாபில் எழுதுவார்கள், அல்லாஹ் நாடு இருந்தால் கனவின் மூலமாக காண்பித்திருக்கலாம்,
வேறு ஏதேனும் ஆதாரங்களை கொண்டு காண்பித்திருக்கலாம். ஆயிஷா நாயகி ரலியல்லாஹு அன்ஹாவுடைய பொறுமை அல்லாஹ் குர்ஆன்ல இறக்கிட்டான். ஒரு வசனம் இல்லை, 10 வசனங்கள். இதில் யார் அவதூறு சொன்னார்களோ அவர்களை கண்டித்து, தவறு செய்த முஸ்லீம்களை எல்லாம் வன்முறையாக கண்டித்து தௌபா செய்ய வேண்டும் என்று சொல்லி, இந்த விஷயத்தில் நீங்கள் உண்மையில எப்படி நடந்திருக்கணும் அப்படிங்கிற அட்வைஸ் எல்லாம் பண்ணி 10 வசனங்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா வந்து நபி சொன்னாங்க, அபிஷேகி ஆயிஷா, சுபச்செய்தி கொண்டிருக்கோள், அல்லாஹ் உன்னை நிரபராக்கிட்டான். உடனே ஆயிஷா ரலியல்லாஹு அம்மா சொன்னாங்க, எந்திரிச்சு நபிட்ட போ, அதான் எல்லாம் முடிஞ்சிருச்சு இல்லை, முடிஞ்சிருச்சு, நான் எந்திரிச்சு நபிட்ட போ. அவங்க சொல்கிறாங்க, வல்லாஹில் அக்கூம் இலேஹி, கண்டிப்பாக இந்த நேரத்தில் நான் நபிட்டு போகவே மாட்டேன்ட்டாங்க. ஏன்னா வலா அஹமது இல்லல்லா, நான் அல்லாஹ்வை மட்டும்தான் புகழுவேன். ஏன்னா என் கணவர் கூட என்னை உண்மைப்படுத்தலை, அல்லாஹ் தான் உண்மைப்படுத்தலாம், நான் நபிட்டு போக மாட்டேன்ட்டாங்க. ஆயிஷா ரலியல்லாஹுடைய ரோஷம். அப்போ அதை சொல்லிட்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கிளம்புறாங்க. இந்த சம்பவங்கள் முடியுது. இந்த சம்பவங்களில் சில முக்கியமான படிப்பினைகள். உதாரணமாக ஹதீஸுகளுக்கு பல விளக்கங்கள் சொல்லுவாங்க. ஒன்று ஹதீஸுக்கு விளக்க சொல்கிறது, இன்னொன்று ஹதீஸுடைய வார்த்தைக்கு விளக்க சொல்கிறது, ஹதீஸுடைய அர்த்தத்தை எப்படி புரியணும்னு சொல்லி விளக்கம் சொல்கிறது. இன்னொரு வகை என்னன்னா, இந்த ஹதீஸின் மூலமாக நமக்கு என்ன படிப்பினை, நாம் என்ன படிப்பினை பெறணும், சாதாரண விஷயம் இல்லை இது. அப்போ ஒவ்வொரு சம்பவங்கள் அல்லாஹ் சொல்லுவாங்க குர்ஆன்ல, லக்கத் கான ஃபீ கஸஸிஹிம் இபரத்துல் லிஉலில் அல்பாப், சிந்திக்கக்கூடிய கூட்டத்தார்களுக்கு அந்த சம்பவங்களில் அழகான படிப்பினைகள் இருக்கின்றது. ஏறத்தாழ இந்த ஹதீஸுக்கு மட்டும், இப்போ நான் ஆரம்பத்தில் சொன்ன இந்த ஹதீஸுக்கு மட்டும் ஏறத்தாழ கிதாபுகளில் உலமா பெருமக்கள், ஷாரிஹைன், ஹதீஸுடைய விரிவுரையாளர்கள் 100 வரைக்கும், 1-2 ஆரம்பித்து 100 நம்பர் வரைக்கும் படிப்பினைகள் இருக்கிறாங்க. நாம் பெற வேண்டிய படிப்பினை. இதில் முதல் விஷயம் சொன்னாங்க, ஜவாஸுல் குர்ஆ, அதாவது சீட்டு குலுக்கி போடுறது கூடும் என்பது இந்த ஹதீஸில் தெரிய வேண்டிய முதல் விஷயம். ஒரு குழப்பமாக இருக்குது, யாரை முடிவு பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னா எப்படி மஷூரா பண்ணலாமோ அது மாதிரி ஒரு விஷயம் என்னென்னா, சீட்டை குலுக்கி போட்டு பார்த்து ஒருத்தரை முடிவு பண்ணுறது. ஏன்னா இந்த போருக்கு எப்படி முடிவு பண்ண ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள், இந்த போருக்கு எந்த மனைவி வர வேண்டும் என்பதை சீட்டு குலுக்கி போட்டு பார்த்து தான் முடிவு பண்ணாங்க. அப்போ சீட்டு குலுக்கி போடுவது இஸ்லாத்திற்கு மாற்றமான காரியம் இல்லை, ஆகுமான காரியம். அடுத்து சொன்னாங்க, சஃபருல் மர்அத்தி மஅல் மஹரம், ஒரு பெண் பிரயாணமே செய்யக்கூடாதுங்கிறதல்ல, ஒரு பெண் பிரயாணம் செய்யலாம், மஹரமான ஆணோடு செய்யலாம். மஹரமான ஆண் என்று சொன்னால் எந்த ஆணை திருமணம் செய்து கொள்ள முடியாதோ, தந்தை, மகன், சகோதரன், அதே மாதிரி கணவன், அவங்க மஹரமான ஆண். மஹரமான ஆணோடு ஒரு பெண் பிரயாணம் செய்யலாம். இந்த ஹதீஸ் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா நபியோடு பயணம் செஞ்சாங்க. இந்த ஹதீஸுடைய முக்கியமான இன்னொரு படிப்பு என்னன்னா, உஜூபுல் ஹிஜாப், பர்தா என்பது எவ்வளோ கட்டாயம், எவ்வளோ பேணுதலானது. நாம் இன்னைக்கு முகத்தை மூடணுமா மூடக்கூடாதா, பல விவாதங்கள். கூடணும் ஒரு கூட்டம், கூடாத ஒரு கூட்டம். இந்த ஹதீஸ் வரக்கூடிய வார்த்தையை பாருங்க, சஃப்வான் என்னை பார்த்தவுடன் ஃபஹம்மர்து வஜ்ஹி பிஜில்பாபி, என்னுடைய முகத்திரை நான் இழுத்து விட்டேன், முகத்தை மறைத்து விட்டேன். அப்போ இதில் கூடுமா கூடாதா என்பதை விட சஹாபி பெண்மணிகளுடைய வழக்கம், பேணுதல், உச்சகட்டமான நிலை என்னன்னா, ஃபஹம்மர்து வஜ்ஹி பிஜில்பாபி, முகத்தை அந்நியான்கள் பார்ப்பதை விட்டு மறைத்துக் கொள்வது. இது ஒரு விஷயம். 4வது எழுதுனாங்க, அந்நபியுல்லா யாலமுல் கைப். சில பேர் சொல்கிறாங்கல்ல, நபிக்கு இல்முல் கைப் இருக்குது, மறைவான விஷயம் நபிக்கு தெரியுங்கன்னு சொல்கிறாங்களே, எப்படி தெரியுங்க? நபிக்கு ஒரு வேளை மறைவான விஷயங்கள் நபிக்கு முன்னாடி தெரியும்னா, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா தப்பு செய்யலைன்னு நபி முதல் நாளே சொல்லியிருப்பாங்க. நபிக்கு இல்முல் கைப் கிடையாது, அல்லாஹ் எதை அறிவித்து கொடுத்தானோ அது மட்டும்தான் நபிக்கு தெரியும். இப்போ நபிக்கு தானா முன்னாடி நடந்தது பின்னாடி நடந்ததெல்லாம் தெரியுமே, தெரிய வாய்ப்பில்லை. அல்லாஹ் சொன்னது தெரியும், அல்லாஹ் அறிவிச்சு கொடுத்தது தெரியும். ஆனால் நபிக்கு அந்த அறிவு கொடுக்கப்பட்டிருந்ததா என்று சொன்னால் கட்டாயமாக இல்லை. அடுத்து மிக முக்கியமான படிப்பில் ஒன்று என்னன்னா, ஒரு அஜ்னபி, பார்க்கக்கூடாத, பழகக்கூடாத ஒரு அந்நிய ஆண் ஒரு அந்நிய பெண்ணோடு எப்படிப்பட்ட ஒழுக்கங்களை பேடணும். சஃப்வான் ரலியல்லாஹு அன்ஹு ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை பார்த்த உடனே எப்படி ரியாக்ட் பண்ணாங்க, பேரை கூட சொல்லலை. பேணுதல், ஷரியத்துடைய பேணுதல்.
தெரிஞ்சா ஆயிஷான்னு சொல்லியிருக்கலாம், ஆனால் ஆயிஷான்னு கூட சொல்லலை, இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் சொன்னாங்க. அப்போ முதல்ல அந்நிய பெண்களுடைய பேரை முதல்ல சொல்கிறத தவிர்க்கணும். அடுத்து சொன்னாங்க ஹிதுமத்துல் அஜானிபி மின் வராயில் ஹிஜாப், அந்நிய பெண்களுக்கு திரைக்கு பின்னால் இருந்து பணிவிட செய்கிறது தவறில்லை. உதாரணமாக ஒரு பெண் நிர்பந்தமாக ஒரு பிஸ்கெட் பாக்கெட் தேவைப்படுதுன்னா திரைக்கு பின்னால் இருந்து வாங்கிட்டு வந்து உள்ளே வச்சதா அவங்க எடுத்துக்கிறாங்க, இது தவறில்லை. ஆனால் அதுக்காக பேசுவதோ பழக்கம் கொள்வதோ நேருக்கு நேராக சந்திப்பதோ கூடாது, ஹராம். அடுத்து மிக முக்கியமான விஷயம் சொன்னாங்க இந்த ஹதீஸில், அல்லாஹு அக்பர், ரியாயத்துல்லாஹி லி அவுலியா, அல்லாஹ் தன் இறைநேச செல்வங்களுக்கு தான் நேசிக்கின்ற நபர்களுக்கு அல்லாஹ் எப்படி ஹெல்ப் பண்ணுறான் பார். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா திரும்ப வராங்க, அந்த படை அந்த இடத்தை விட்டு புறப்பட்டு போயிடுறாங்க. படை இல்லாத நேரம், இரவு நேரம், இருட்டான நேரம், காரில் சூழ்ந்திருக்கக்கூடிய அந்த பதட்டமான நேரத்தில் கூட அந்த பதட்டத்தை தணிப்பதற்காக அல்லாஹ் ஆயிஷா நாயகி அவர்களுக்கு தூக்கத்தை தரான், தூங்குறாங்க. இது யார் கொடுத்து? உலமாக்கள் கிதாப் எழுதுறாங்க, இது அல்லாஹ் கொடுத்த தூக்கம். ஒருவேளை தூங்கலைன்னா பதட்டம் அதிகமாகும், எல்லாம் தூங்க வச்சுட்டான் அவங்கள. ரெண்டாவது சஃப்வான் ரலியல்லாஹு அன்ஹு அனுப்பி வச்சான். மூணாவது சொன்னாங்க, 1 மாத காலம் இந்த வதந்திகளை ஆயிஷா கேட்பதை விட்டும் அல்லாஹ் பாதுகாத்தான். ஏன்னா அந்த நோயோடைய நேரத்தில் கேட்டிருந்தாங்கன்னா நோய் அதிகமாக போயிருக்கும். அல்லாஹ்வுடைய ஏற்பாடு, வதந்திகளை கேட்டு தன்னை கஷ்டப்படுத்தி கூடாது என்பதற்காக 1 மாத காலம் அந்த வதந்திகள் முழு மதீனாவிற்கு தெரிந்தாலும் கூட ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாக்கு தெரியல. மிகப்பெரிய படிப்பனை. அல்லாமா இப்னு ஹஜர் அஸ்கலானி ரஹிமஹுல்லாஹ் அவங்க தன்னுடைய கிதாபில் சொன்னாங்க, ஷும் ஹிர்ஸில் மால், ஒரு விஷயத்தை பேராசைப்படுறது எவ்வளோ பெரிய ஆபத்து. உலகத்துடைய ஒரு பொருளாதாரத்தை பேராசைப்பட்டார். ஆயிஷா நாயகி என்ன செஞ்சாங்க? யமன் நாட்டுடைய முத்து மாலை காணா போச்சு, திரும்ப போனாங்க. ஒருவேளை சுய தேவையை முடிச்சுட்டு வந்திருந்தாங்கன்னா படையோடு ஜாயின் பண்ணியிருக்கலாம். ஆனால் அந்த முத்து மாலையின் மீது உள்ள ஆசை அவர்களை இவ்வளோ பெரிய சஞ்சலத்திற்கு உள்ளாக்கியது. இப்போ ஒரு பொருளாதாரத்தை ஆசைப்படுவது வேறு, பேராசைப்படுவது ஹிர்ஸ். உலகத்துடைய செல்வங்கள் மீது எப்பொழுதெல்லாம் மனிதனுக்கு பேராசை வருமோ அப்பொழுதெல்லாம் அல்லாஹ்வுடைய கடும் சோதனைகள் வரும். கிதாபுகளில் உலமாக்கள் எழுதினாங்க, சஃப்வான் இப்னு முஅத்தல் ரலியல்லாஹு அன்ஹுடைய 3 முக்கியமான குணத்தை பாருங்கள். ஒரு அந்நிய பெண்ணோடு நாம் பேண வேண்டிய 3 குணங்கள். ஒவ்வொரு ஆணும் சஃப்வானை போல ஒரு அந்நிய பெண்ணை காண்கின்ற போதெல்லாம் பேண வேண்டிய முக்கியமான முதல்ல சொன்னாங்க, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை எழுப்பி விடுவதற்கு அவங்களுடைய பேரை சொல்லலை, இன்னாலில்லா சொன்னாங்க. அப்ப பேரை அந்த நேரத்தில் கூட பேசல, இன்னாலில்லாஹு இன்னா ராஜன் சொல்றாங்க. முதல் ஒழுக்கம். ரெண்டாவது கிதாபில் எழுதுனாங்க, பேர் சொல்லலை. அப்போ அந்நிய பெண்ணுடைய பேரை பயன்படுத்தக்கூடாது, அனுமதி இல்லை அதுக்கு. மூணாவது சொன்னாங்க, ஒரு வார்த்தை கூட பேசலை. ஒரு பேச்சுக்கு கேட்டுக்கலாம்ல, நீ நம்ம காலத்தில் இருந்தால் எத்தனை விஷயம் கேட்போம். யாருமா நீயே? சும்மாவாது இவர் பேசாமல் போயிட்டு இருப்பார். இவருக்கு பெரிய சோஷியல் மைண்டில் இருக்காது. ஆனால் சும்மாவது ஒரு பெண்மணியை பார்த்துட்டார் அப்படின்னா அல்லாஹ் பார்த்துக்கணும். எல்லாரும் கிடையாது, சில பேர். யாருமா நீ? எந்த ஊர்? எங்கேருந்து வந்திருக்க? எதற்காக வந்திருக்க? உனக்கு என்ன வேணும்? 10 கேள்வி ஒரு நிமிஷத்தில் முடிஞ்சிடும். அந்தம்மா பதில் சொல்லுதோ இல்லையே 10 கேள்வி முடிஞ்சிடும். சஃப்வான் இப்னு முஅத்தல் ஒரு கேள்வி கேட்கல, கேள்வி இல்லை, ஒரு வார்த்தை பேசலை. ஒரு அந்நிய பெண்ணோடு உச்சகட்டமாக பேண வேண்டிய ஒழுக்கங்கள் சஹாபாக்கள் நடத்தி கொடுத்த பாடம். ஆயிஷா ரலியல்லாஹுடைய வெக்கத்தை பாருங்க. முழிச்சு பார்க்குறாங்க, சஃப்வான் வந்துட்டாரு, ஒரு அந்நியான்னு பார்த்துட்டாருன்ன உடனே அவங்க செஞ்ச முதல் காரியம் தன் முகத்தை மறைச்சிக்கிட்டாங்க. அப்போ கூடுமா கூடாதா என்பதை விட ஒரு பெண்ணுடைய குணம் எப்படி இருக்கணும்னா, என் முகத்தை ஒரு அந்நிய ஆண் பார்க்கக்கூடாது. கூடுமா கூடாதா? ரெண்டாவது வாதம், டாபிக் ரெண்டாவது. முதல் டாபிக் என்னன்னா, ஒரு அந்நிய ஆண் என் முகத்தை பார்க்க கூடாது என்பதில் ஒரு இஸ்லாமிய பெண் எவ்வளவு ஈடுபாடாக இருக்கணும். ஃபஹம்மர்து வஜ்ஹி பிஜில்பாபி, என் முகத்திரையை உடனே நான் மூடிக்கொண்டேன், தொங்குகின்ற அந்த ஒரு ஆடையை கொண்டு உடனே மூடிக்கொண்டேன். அடுத்து சொல்றாங்க, இந்த ஹதீஸ்ல கவனிக்க வேண்டிய இன்னொரு முக்கியமான விஷயம், எப்படி ஒரு ஆண்
ஒரு அந்நிய பெண்ணுடைய பெயர் கெடாமல் பார்த்து கொள்ள வேண்டுமோ, ஒரு பெண்ணும் தான் சம்பந்தமாக ஒரு ஆணுடைய பெயர் கெடாமல் பார்த்துக்கணும். ஏன்னா கருப்புங்க 2 பேருக்குமே இருக்குது, 2 பேருக்கு மானம் இருக்குது. பாருங்க இந்த ஹதீஸ்ல பாருங்க சொல்லி காட்டுறாங்க, தபரிஅத்துல் மர்இ மா யுகல்லிம். ஆயிஷா ரலியல்லாஹு ரிவாயத்தில் என்ன அழுத்தமா சொல்றாங்கன்னா, மா யுகல்லிமுனி கலிமத்தன், சஃப்வான் என்னிடத்தில் ஒரு வார்த்தை கூட பேசலை, அழுத்தமா சொல்றாங்க. ஏன்னா நினைச்சிருந்தாங்கன்னா பேசலன்னு சொல்லலாம். எப்படி ரிவாயத் பண்றாங்க, மா யுகல்லிமுனி கலிமத்தன், ஏன் கேட்பவருக்கு சஃப்வான் பேசியிருப்பாரோ என்ற சந்தேகம் கூட வராத அளவிற்கு ஒரு ஆணுடைய மானத்தை கருப்பை பாதுகாத்திருக்கிறார்கள். அது மாதிரி எப்படி ஒரு ஆண் பெண்ணுடைய கருப்பை பாதுகாக்கிறாளோ அதுபோல ஒரு பெண் ஒரு ஆணுடைய கருப்பை பாதுகாக்க வேண்டும். ஹதீஸ்ல இன்னொரு விஷயம் சொன்னார்கள், எப்பொழுதும் ஒரு அந்நிய ஆண் அந்நிய பெண்ணுக்கு பின்னால போகக்கூடாது. ஒழுக்கத்துக்கு மாற்றமானது. அந்நிய பெண்களுக்கு முன்னால்தான் போகணும். நீங்கள் மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாறு எடுத்து பாருங்க. குர்ஆன்ல ஷுஐப் அலைஹிஸ்ஸலாமுடைய மகள் தன் தந்தையை அழைத்து வர சொன்னார்கள் என்ற நேரத்திலும் மூசா முன்னால் நடந்து போனார், பெண்கள் பின்னால் வந்தாங்க. இந்த சம்பவத்திலேயே ஒட்டகத்தை பிடித்து கொண்டு சஃப்வான் பின்னால போகல, முன்னால போனாரு. ஒரு அந்நி ஆண் ஒரு அந்நி பெண்ணுக்கு பின்னால போகக்கூடாது, முடிந்ததற்கு முன்னால போகணும். வாகனங்களில் உட்காரும் பொழுது அந்நிய பெண் இருந்தாங்கன்னா முன்னால் உட்காரக்கூடாது, பின்னால் உட்கார வைக்கணும். அதற்கு காரணம், பெண்களை விட ஆண்களுடைய பார்வையில் ஷைத்தான் விரைவாக விளையாடி விடுவான். பெண்கள் பின்னாடி வரதுனால ஆண்களுக்கு பிரச்சனை இல்லை, ஆனால் ஆண் பின்னாடி வர்றதுனால பெண்களுக்கு பிரச்சனை இருக்கலாம். மார்க் என்ன சொல்லுதுன்னா, அந்நிய பெண்களை விட அந்நிய ஆண்களுடைய பார்வையில் ஷைத்தான் விளையாடி விடுவான், அதனால நீங்க பின்னாடி போங்க. இந்த ஹதீஸ்ல அடுத்த ஒரு விஷயம் சொன்னாங்க, அதமுல் இஹ்பார் ஐந்தில் மரீத். முக்கியமான படிப்பினை, ஒருத்தங்க உடம்பு சரியில்லாமல் இருந்தாங்கன்னா முதல்ல அவர்கள் உடலை பாதிக்கும்படியான செய்திகளை சொல்லாமல் இருப்பது. உடம்பு சரியில்லாதப்பதான் குண்டு தூக்கி போடுவாங்க. காய்ச்சல் படுத்திருப்பாரு, பெரிய குடத்தை போடுவாங்க, என்னங்க இது மாதிரி நடந்துச்சாங்க, இருக்கிற காய்ச்சல் அதிகமாயிரும். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா 1 மாசம் உடம்பு சரியில்லை, உடம்பு சரியில்லாத காலத்தில் சொன்னால் மனம் காயப்படுவார் என்பதற்காக வேண்டி பெருமானாரும் சொல்லலை, உடன் இருந்தவர்களும் சொல்லலை. அதனால் ஒரு நோயாளியை நோய் அதிகப்படுத்தும்படியான செய்திகளை சொல்லக்கூடாது, நேரத்தை கவனிச்சோன்னு சொல்லணும். இந்த ஹதீஸ்ல இன்னொரு மிக முக்கியமான விஷயம், அஸ்ஸப்பு அன் இர்தில் முஸ்லிம். ஒரு முஸ்லீமுடைய மானத்தை எப்படி பாதுகாக்கணும்னா, அல்லாஹ் மட்டும் பாதுகாக்கக்கூடாது, ஒவ்வொருத்தரும் பாதுகாக்கணும். உம்மு மிஸ்தாஹ் ரலியல்லாஹு அன்ஹா தாயார் தன் மகனை சாபம் விடக்கூடிய நேரத்தில் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா உடனே சொன்ன வார்த்தை என்னன்னா, பத்ரில் கலந்து கொண்ட சஹாபியை திட்டுகிறீர்களா? தடுக்கிறாங்க. ஒருத்தர் பத்தி புறம் பேச அனுமதிக்கல, திட்டுவதற்கு அனுமதிக்கல, தடுக்கிறாங்க. உடனே இன்னைக்கு நம்ம பக்கத்தில் உட்காந்து வண்டியா பேசுறாங்க, அப்படிங்களாங்க, அப்படிலாம் பண்ணாராங்க அவரு, நீங்க பாத்தீங்களா, பேசுறோம் கூட ஜாயின் பண்றோம். உடனே சொல்லணும், சகோதரரை பத்தி பேசாதீங்க, ஒரு முஸ்லீமை பத்தி பேசாதீங்க. அந்த நேரத்தில் தடுக்கணும். ஆயிஷா ரலியல்லாஹு உடனே தடுத்தாங்க, மிஸ்தாஹ் பத்தி பேசாதீங்க, அவர் பத்ரில் கலந்து கொண்டவர். ஏன்னா பத்ரில் கலந்து கொண்ட சஹாபாக்கள் பாவத்தை அல்லாஹ் மன்னிச்சிட்டேன்னு சொல்றான், அவர் யா பேசுறீங்க நீங்க? அப்போ ஒரு முஸ்லீமான சகோதரனை பற்றி புறம் பேசுவதையோ குறை சொல்வதையோ நமக்கு முன்னால் அனுமதிக்க கூடாது, உடனே தடுக்கணும். இந்த ஹதீஸ்ல இன்னொரு முக்கியமான விஷயத்தை சொன்னாங்க, கிதாபுகளில் படிப்பனையாக, ஒரு பெண் தன்னுடைய வீட்டை விட்டு வெளியேறுகின்ற பொழுது கணவனிடத்தில் அனுமதி கேட்க வேண்டும். சில சுன்னத்துகள் காலத்தால் மறக்கடிக்கப்பட்டுச்சுன்னு சொல்லுவாங்கல்ல, புதைக்கப்பட்டுச்சுன்னு சொல்லுவாங்க. அது மாதிரி இந்த 2000ஆம் நூற்றாண்டு, 200ஆம் நூற்றாண்டு, இது எத்தனை நூற்றாண்டு, 20ஆம் நூற்றாண்டு, இந்த 20ஆம் நூற்றாண்டில் மறக்கடிக்கப்பட்ட சுன்னத்தில் ஒன்று என்னென்னா, வீட்டை விட்டு வெளியே போனால் கணவன்கிட்ட பர்மிஷன் கேட்கறதுங்கிறது யாருக்குமே இல்லை. நாம் என்ன சொல்கிறோன்னா, இஹ்பார் பண்ணுறோம், இது மாதிரி போயிட்டு வந்துட்டேங்கன்னு சொல்கிறோம் ஒன்று. ரெண்டாவது போயிட்டு வரேன்னு சொல்கிறோம். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா நபிகிட்ட நான் என் தாய் தந்தை வீட்டுக்கு போகட்டுமான்னு கேட்டாங்க. இதற்கு பெயர் கட்டுப்பாடு அல்ல, அடிமைத்துவம் அல்ல, குடும்பத்தின் நிர்வாகம், குடும்பத்தின் கட்டமைப்பு. நான் இந்தியாவிலேருந்து பக்கத்தில் சைனா நாட்டுக்கு போகிறேன்னா நான் சைனாவுக்கு போகிறேன்னு சொல்ல முடியாது, நான் போகட்டுமா என்று இந்தியாட்ட கேட்கணும்.
அதற்கு அர்த்தம் அடிமைத்துவம் அல்ல, அது நாட்டின் ஒரு கட்டமைப்பு. அது மாதிரி குடும்ப கட்டமைப்பு என்னன்னா, ஒரு பெண்மணி வீட்டை விட்டு வெளியேறு தவறல்ல, மஹரமான ஆணோடு செல்லலாம், ஆனால் கட்டாயமாக கணவனிடத்தில் அனுமதி கேட்க வேண்டும். மௌத்தா போன சுன்னத்து இதெல்லாம். இன்னைக்கு எங்க வேணா போறாங்க. முதல்ல பக்கத்து தெருவுக்கு போனாங்க, அடுத்த ஊருக்கு போனாங்க. இன்னைக்கு பல இடங்களுக்கு பல வேலையாக போகக்கூடிய பெண்கள் கணவனிடத்தில் அனுமதி இல்லை, செய்திகளை கூட சொல்வதில்லை. மிகப்பெரிய பாவம், குற்றங்கள் இதெல்லாம். ஆயிஷா நாயகி ரலியல்லாஹு அன்ஹா கேட்குறாங்க, நான் அத்தாமா வீட்டுக்கு போகட்டுமா என்று சொல்லித்தரப்பட வேண்டிய மிக முக்கியமான சுன்னத்துகளில் ஒன்று. அடுத்த உலமாக்கள் இந்த ஹதீஸுடைய முக்கியமான படிப்பனையாக ஒன்று சொன்னாங்க, அல் இஸ்திஷாரா. உங்கள் வாழ்க்கையில் எல்லா தருணத்திலும் சுயமாக முடிவு எடுக்காதீர்கள். மனக்குழப்பம் ஏற்படும் பொழுது, சஞ்சலம் ஏற்படும் பொழுது, என்னப்பா செய்யலான்னு தெரியலையா, முடிவு எடுத்து விடாதீர்கள். உங்கள் முடிவில் குழப்பம் களங்கம் ஏற்படலாம். அதனால் என்ன செஞ்சாங்க அப்படின்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அலி ரலியல்லாஹு அன்ஹுட்ட, உஸாமா ரலியல்லாஹு அன்ஹுட்ட, அதே போல் உமர் ரலியல்லாஹு அன்ஹு, பரீரா ரலியல்லாஹு அன்ஹா மஷூரா பண்ணுறாங்க என்ன பண்ணலாம். அப்போ நபிக்கே அந்த நிலைமைன்னா, நபி என்ன கற்றுத்தராங்கன்னா, அவங்க எல்லா தருணத்திலையும் சுயமான முடிவு எடுக்காதீர்கள். உங்கள் வாழ்வில் நீங்கள் சுயமான முடிவை விட மஷ்வரா, ஆலோசனை கேட்டு நடங்க. இன்னொரு மிக முக்கியமான அந்த ஹதீஸினுடைய படிப்பன் என்னன்னா, கிதாபில் எழுதுவாங்க, முழு உலகமும் உங்கள் மீது ஒரு குற்றத்தை சொல்லி அந்த குற்றத்திற்கு நீங்கள் தகுதியான ஆளாக இல்லை என்றால், அந்த தவறை நீங்கள் செய்யாத ஆளாக இருந்தால், ஒரு காலம் லா யா தரீஃப், அந்த ஒரு புனையப்பட்ட இட்டுக்கட்ட செய்தியை நீங்கள் ஏற்காதீர்கள். இதை நான் செய்யலைங்க, என்னை சுற்றி 10 பேர் சொன்னாலும் சரி, நான் செய்யலைன்னு தான் நிற்கணும். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா போல எங்க நபி சந்தேகப்பட்டுட்டாங்க, பெற்ற தாய் தந்தை சந்தேகப்பட்டாங்க, கடைசியாக நம்பியது அல்லாஹ்வை நம்பினாங்க. ஆனால் குற்றத்தை ஏற்றுக்கல. செய்யாத தவறை, புனையப்பட்ட விஷயத்தை ஏற்க வேண்டும் என்ற கட்டாயம் ஒருபோதும் கிடையாது. அஸ்ஸபுரு மிஹ்ராஜுல் ஃபரஜ். அருமையான மக்களே, இந்த ஹதீஸ் நமக்கு உணர்த்துகின்ற உச்சகட்டமான பாடம் என்னவென்றால், எல்லா சோதனைகளிலும் முதலில் பொறுமையாக இருப்பது அவசியம். பொறுமை இருக்கின்றதே ஃபஸ்ஸபுருன் ஜமீல், அழகான பொறுமை. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா இந்த சூழ்நிலையை பார்த்துட்டு பதறலை, ஈமான விடலை, பொறுமையாக இருந்தாங்க. பொறுமைனா என்ன? அந்த பாரத்தை அல்லாஹ் மேலே போடுறது, அதான் பொறுமை. அல்லாஹ் பார்த்துக்குவான், இந்த சூழ்நிலையை நிச்சயம் அல்லாஹ் மாற்றுவான் என்று நிதானமாக செயல்படுவது தான் பொறுமை. இந்த ஹதீஸ் நமக்கு அது அழகான உதாரணம். மற்றொரு அழகான படிப்பினை இஹ்சானுல்லன்னி பில்லா, எப்போவுமே அல்லாஹுவை பற்றி நல்லெண்ணம் வைக்கிறது. இப்போ நினச்சிருந்தாங்கன்னா இங்கே யோசிச்சு பாருங்கள், 2 விஷயம் நடந்திருக்கும். 2 மாதிரி செய்யலாம். ஒன்று, அல்லாஹ் என்ன நிரபராதியாக மாற்றுவான் ஆயிஷா ரலியல்லாஹு சொன்னாங்க, இது ஒரு பக்கம். இன்னொரு இப்படி யோசிச்சு பாருங்கள், என்னப்பா நான் ஒரு நபியுடைய மனைவியாக இருக்கிறேன், இவ்வளோ நல்லவளாக இருக்கிறேன், என்னை போய் எல்லாரும் இப்படி பேச நல்லா ஆக்கிட்டானே, அல்லாஹ் கொஞ்சமாக அதை இறக்க இருக்குதா? அல்லாஹ் எப்போ டேமேஜ் பண்ணிட்டானே, இனி எப்படி எல்லாம் மாறும்? அல்லாஹுவை அவங்க சாடலை, அல்லாஹுவை திட்டலை, மாறாக அல்லாஹின் பக்கமாக திரும்பினார்கள். முழு உலகமும் உங்களை கைவிட்டாலும் அல்லாஹ் கைவிட மாட்டான். இதான் இஹ்சான், அல்லாஹை நல்லெண்ணம் வைப்பது. நாம் என்ன செய்கிறோம்னா, எல்லாரையும் நம்புகிறோம். அல்லாஹ் என்ன பாடம் சொல்கிறான்னா இந்த ஹதீஸில், உலகத்தில் எல்லோரும் ஏதேனும் தருணத்தில் உங்களை விட்டு விடுவார்கள். கணவன் மனைவி, மனைவி கணவன், தாய் தந்தை பிள்ளைகள் நண்பர்கள், உங்களை எல்லா நேரத்திலும் கைப்பிடிக்கின்ற ஒரே ஒரு ஆயுதம் அல்லாஹ். இஹ்சானுல்லன்னி பில்லாஹ், எல்லா தருணத்திலும் அல்லாஹுவை நல்லெண்ணம் வையுங்கள், அல்லாஹ் காப்பாற்றுவான். எல்லாம் முடிஞ்சு போயிருச்சு, எல்லாம் நஷ்டமாயிருச்சு, அல்லாஹ் காப்பாற்றுவான். அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கின்ற ஆயத்தை இங்கே பொருத்தி பார்க்க முடிகின்றது இந்த சம்பவத்தோடு. ஃபஇன்ன மஅல் உஸ்ரி யுஸ்ரா, நிச்சயமாக கடும் சிரமங்களுக்கு பிறகுதான் இலகு இருக்கின்றது. அல்லாஹ் சொல்கிறான், கடுமையாக சோதித்த பின்னால்தான் மிகப்பெரிய ஒரு இலகுவை கொடுப்போம். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா 1 மாத காலமாக அல்லாஹ் சோதித்தான். அந்த சோதனையின் வெளிப்பாடு
கடும் சிரமத்தின் வெளிப்பாடு. கியாமத்து நாள் வரைக்கும் ஒவ்வொரு முஸ்லீமான ஆணும் பெண்ணும் இந்த 10 வசனங்களை ஓதுகின்ற பொழுதெல்லாம் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா ஒரு நிரபராதி என்ற அல்லாஹ் கொடுத்த சர்டிஃபிகேட்டை மீண்டும் மீண்டும் படிக்கிறோம். இதோட வேற என்ன வேணும்? அதனால் ஃபைன்ன மஅல் உஸ்ரி யுஸ்ரா, வாழ்க்கையில் சோதனைகள், கஷ்டங்கள், நோய் நொடி, சிரமை, ஏழ்மை எல்லாம் வருதா, கொஞ்சம் பொறுமையாயிரு. மஅல் உஸ்ரி யுஸ்ரா, அந்த கஷ்டம் சிரமத்தோடு தான் அல்லாஹ் கொடுக்கக்கூடிய இலகு, ஒரு அழகான வெகுமதி எல்லாம் அதற்கு பிறகுதான் இருக்கின்றது. அருமையான அல்லாஹ் நடிகார்களே, ஏனத்தால் 100 விஷயங்கள் இருக்கிறார்கள். 100ஐயும் சொல்வதற்கான நேரம் அது அல்ல. அப்படி போனோம்னா அது ஹதீஸ்க்கு விளக்க வர மாதிரி ஆயிரும். இது முக்கியமான சில விஷயங்களை மட்டும் உங்களுக்கு முன்னால் எடுத்து சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லாஹ் நம் அனைவருக்கும் இந்த எல்லா படிப்பனைகளையும் பரிபூர்ணமாக நம்முடைய வாழ்விலே அமல் செய்யக்கூடிய பாக்கியம் நசீபாக்கி தருவானாக. இந்த சம்பவத்தை நம்ம விளங்கினா மட்டும்தான் அடுத்து வரக்கூடிய 10 வருஷங்களை விளங்க முடியும். அல்லாஹ் இந்த வசனங்கள் மூலமாக நமக்கு சொல்ல வரக்கூடிய பாடம், இது என்னென்ன தவறுகள் எல்லாம் நடந்ததோ இந்த எல்லா தவறுகளை விட்டும் நம்மை பாதுகாத்து கொள்ள வேண்டும். இந்த சம்பவத்திற்கு மத்தியில் எந்தெந்த ஒழுக்கங்களை எல்லாம் அல்லாஹ் கற்பித்து கொடுத்தானோ அந்த எல்லாவற்றையும் நம்முடைய வாழ்வில் உருவாக்கி கொள்ள வேண்டும். அல்லாஹ் நம் அனைவருக்கும் பரிபூர்ணமான சுன்னத் ஷரியத்துப்படியான வாழ்க்கையும் எல்லா விதமான சுன்னத்துகளையும் ஆதாபுகளையும் பின்பற்றி வாழக்கூடிய பாக்கியம் நசீபாக்கி தருவானாக. ஈமானோடு வாழ்ந்து மரணிக்கின்ற பொழுது கலிமா லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹி சொல்லி வர்ணமாக அல்லாஹ் மௌத்தை நசீபாக்கி தருவானாக. வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.